சோழ நாட்டு பட்டத்துக்குரியவன் நீ. சோழ நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. பொன்னியின் செல்வன் நிறைய சாதனைகளை வந்து முறியடிச்சுக்கிட்டு வருது. அதுலேயும் ரொம்ப முக்கியமான சாதனை இன்னைக்கு முறியடிச்சிருக்கு. அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழ் படமுமே செய்ய முடியாத ஒரு ரெக்கார்டை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் வந்து வச்சுருந்தது. அதை இந்த வருஷம் வந்த ஒரு மிகப்பெரிய படம் பிரேக் பண்ணிச்சு. இப்போ 2வது படமாக இந்த படமும் பிரேக் பண்ணியிருக்கு. அது என்ன சாதனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது, இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ ஆயிருக்கு, அதுலேயும் ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நானே ஒருவன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இனிமே வரப்போகிற படங்கள் கண்டிப்பாக வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போகுது. இந்த 1000 கோடி 1500 கோடிங்கிற வசூல் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொன்னியின் செல்வன் படத்தோட 9வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 12 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1.4 கோடி, அதாவது 1 கோடியே 40 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 55 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதில் வந்து 1 கோடியே 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல் இந்தியா மொத்தமாக இந்தியா முழுக்க வந்து எல்லா ஸ்டேட்டு எல்லாம் சேர்த்து எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 17 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக வந்து ஓவர்சீஸ் வெளிநாட்டு வியாபாரம் அப்படிங்கிறது 6 கோடியே 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது, அதாவது உலகம் முழுக்க 22 கோடியே 65 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது 9வது நாள். ஸோ இன்னுமே இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது இந்த ரெட்டைப்படையில் தான் வந்து இந்த கோடிக்கணக்கில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் பொன்னியின் செல்வன். ஸோ கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விக்ரம் படம் பண்ணிச்சு. இப்போ பொன்னியின் செல்வன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட ரீச் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டு கலெக்ஷன் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 160 கோடி. ஸோ இதுதான் அந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த தெலுங்கு படத்தோட சாதனை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி பார்ட் 2 இருக்குல்ல, அந்த படம் தான் வந்து போன வருஷம் வரையுமே விக்ரம் படம் வர வரையுமே தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படிங்கிறதுல 151 கோடி வச்சுருந்துச்சு. ஸோ அதை வந்து விக்ரம் படம் பிரேக் பண்ணிச்சு. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் அதை வெறும் 9 நாளில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ விக்ரம் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட அப்படின்னு போயிருக்கு. ஸோ அதையுமே இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரேக் பண்ணிவிடும். ஸோ அப்படி நிறையா சாதனைகளை முறியடிச்சு தான் போகணும். இப்போ தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 16.85 கோடி. தெலுங்கில் ஆரம்பத்தில் சூப்பராக போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு 1.5 கோடி 1 கோடி போயிட்டு அது வந்து 30 லட்சம் 40 லட்சமாக போனால் பரவாயில்ல. 5 கோடி 6 கோடி போயிட்டு இருந்தது வெறும் 20 லட்சம் 30 லட்சம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க வேலை பார்த்து விட்ருக்காங்க. கேரளாவில் வந்து 20.80 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 20 கோடியே 80 லட்சம். கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 23 கோடியே 55 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 24 கோடியே 5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்தியா முழுக்க இதுவரையும் 248 கோடியே 45 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 250 கோடியை நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட 9 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கடுத்ததாக வெளிநாட்டில் ஓவர்சீஸில் வந்து 139.20 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 386 கோடியே 50 லட்சம் வந்து இந்த படம் வந்து மொத்தமாக 9 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த 9 நாள் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் செகண்ட் வீக்கெண்டுக்குள்ளே கலெக்ட் பண்ண முதல் ஹையஸ்ட் மூவி. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏலையும் ஆஸ்திரேலியாலையும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷனை வந்து எடுத்திருக்கு. ஸோ டே 9ஓட கலெக்ஷன் வந்து 56,900 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 9. ஸோ டோட்டல் வந்து 1.55 மில்லியன் வந்து ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கலெக்ஷன் இன் ஆஸ்திரேலியா தமிழ் மூவி. அப்புறம் வந்து யூஎஸ்ஏல அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா டே 9 325K. ஸோ 3,25,000 டாலர் வந்து அமெரிக்கன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 5.38 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு கடந்துருச்சு அப்படின்னா இந்த 2.1 ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி அதையும் வந்து சம்பவம் பண்ணி விட்டு போயிடும். ஸோ நிறையா ரெக்கார்டை வந்து இந்த படம் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த 2.0 கபாலி
வேற பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி கலெக்ட் பண்ண படம். இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிக்கெட்டு ரூ. 2000 ரூ. 3000 ஃபர்ஸ்ட் டேல, செகண்ட் டேலலாம் வந்து சேல் பண்ணாங்க. இந்த படம் அப்படி கிடையாது. ரூ. 190னா ரூ. 190, ரூ. 130னா ரூ. 130 அதே விலைக்கு வாங்கிட்டு போய் அதே விலையில பார்க்குறது தான் இந்த படத்தோட டிக்கெட் விலை. ஸோ அதனால தான் இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்ததா நானே வருவேன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்ட பார்த்துடலாம். ஸோ டே 10ஓட கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல வந்து 2.80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 3,05,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நானே ஒருவன் படத்தோட டோட்டல் தமிழ்நாட்டில் வந்து 30 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இது வரையும் 30,20,00,000. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வேர்ல்டு வைடு உலகம் முழுக்க வந்து 39,65,00,000 வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி. ஸோ இந்த படத்துக்கு கிடைச்ச கம்மி ஸ்க்ரீன்ஸுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன்ல, தமிழ் சினிமா அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குங்க. இனிமேல் இந்த 1000 கோடி 1500 கோடி எல்லாம் அசால்ட்டாக பிரேக் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி 1000 கோடி எடுத்த படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாகுபலி 2, இன்னொன்று வந்து கேஜிஎஃப் 2, இன்னொன்று வந்து RRR. ஸோ இந்த படங்களோட வியாபாரம்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி அவர்களோட முந்தைய படமான பாகுபலி 1 ஒரு பெரிய வசூல் பண்ணிச்சு. ஒரு 400 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தோட வியாபாரத்தை வச்சு தான் அந்த படத்தோட ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் பாகுபலி 2 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1800 கோடி கிட்ட அந்த படம் வசூல் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் கேஜிஎஃப் 1 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 250 கோடியை வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தோட ஹைப்பில் தான் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகி ஸோ அந்த படத்துக்கு 1200 கோடி உலகம் முழுக்க வந்து கலெக்ட் ஆச்சு. ஸோ பாகுபலி 2ஓட டேரக்டரு அவர் வந்து எடுத்தாலே பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் எடுப்பார், பிரம்மாண்டமாக தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸை வச்சு தான் RRRக்கு வந்து பிஸ்னஸ் ஆச்சு. ஸோ RRRமே அப்படி போய் தேட்டரில் போய் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு அப்படி தான் வந்து 1000 கோடி வந்தது. ஸோ இப்போ நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டாலுமே, பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து எப்படி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்ட்டாக தான் எடுத்துக்கப்படும். நீங்கள் என்னதான் வந்து விக்ரம் வந்து 80ஸ்ல ரிலீஸ் ஆகிருந்தாலுமே இந்த படத்தோட இன்னைக்கு இருக்கிற வியாபாரத்துக்கு இந்த படம் விக்ரம் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ பொன்னியின் செல்வனுமே ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து இங்கே ரசித்து பயங்கரமாக 700 கோடி 600 கோடிக்கு வந்து வசூல் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக ரசித்து எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக போனாங்க. இப்போ இந்த படத்தோட 2வது பாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து 1000 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகும். ஸோ இது வந்து வெறும் விக்ரம் 2க்கு மட்டுமோ, விக்ரம் 3க்கு மட்டுமோ, பொன்னியின் செல்வன் 2க்கு மட்டுமோ கிடையாது. தளபதி 67 கூட இது நடக்கலாம். ஸோ இனிமே வரப்போகிற நிறையா பெரிய பெரிய படங்கள் மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்னு நிறையா வரப்போகுது. ஸோ பொன்னியின் செல்வன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும். இந்த படம் 1000 கோடி கிட்ட நெருங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு 600 கோடி 650 கோடி வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் தொற்றும். ஸோ அப்படி எடுத்துட்டாலே இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். அதுவும் இல்லாமல் செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ணோன்னே இன்னும் ஒரு 7 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பயங்கர ஹைப் கிரியேட் ஆகும். யூஎஸ்ஏலலாம் வந்து இதோட அதிகமாக வந்து பயங்கரமாக வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. ஹிந்திலையுமே பயங்கரமாக பார்க்க போகிறாங்க. ஸோ 2.0 மட்டும்தான் ஒரே படம், தமிழ் படம் ஹிந்தியில் கொண்டாடின படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஹிந்தி நடிகர் ஹீரோ அவர் தான் ஹீரோன்னு சொல்லியே அங்கே ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுதான் 2.0 படத்தோட முழு வெற்றிக்கு காரணம். ஸோ நான் ரஜினி சாருக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லல. ரஜினி சாருக்கு எந்திரன் ஆச்சு, ஸோ அது இல்லாமல் கபாலி ஆச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் 2.0ஓட வெற்றிக்கு சங்கர் ஒரு காரணம், ரஜினி ஒரு காரணம். எப்படி வந்து இதெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரியே அக்ஷய்குமார் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணம் ஹிந்தியில் வந்து பிஸ்னஸ் ஆனதுக்கு. ஸோ அந்த மாதிரி இனிமே வந்து எந்த ஒரு இந்தி ஆக்டரு இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்மளோட தமிழ் சினிமாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. இனிமே வரப்போகிற படங்கள் எல்லாமே உலகமே திரும்பி பார்க்க போகிற படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.